Hello students, நம்ம இன்னைக்கு CSR Net Physicsல டிசம்பர் 2025ல கேட்டிருக்கிற கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்ட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், a hydrogen atom is in a weak external magnetic field B vector. Consider an electron of this atom with L is equal to 1, S is equal to half and total J is equal to 3 by 2. There are multiple energy levels for this electron due to the magnetic field. The energy spacing between two adjacent level in the units of mu b b is. Okay. So கொடுத்திருக்கிற டேட்டாவை எழுதிக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமை வீக் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கன்சிடர் பண்ணோம். அந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட எலக்ட்ரானோட ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் 1, ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ ஆஃப், டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து J is equal to 3 by 2. ஓகே, இப்போது அந்த எலக்ட்ரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதில் ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஜீமேன் எஃபெக்ட் ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். ஏன்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனால் ஜீமேன் எஃபெக்ட் ஃபார்முலா எழுதியிருக்கேன். டெல்டா இ ஈக்குவல்ஸ் மியூ பி ஜிஜே எம்ஜே பி. இதில் மியூ பி வந்து போர் மேக்னட்டான், ஜிஜே லேண்டி ஜி ஃபேக்டர், எம்ஜேவோட வேல்யூ ஜேவோட வேல்யூலேருந்து எழுதணும். அதாவது அலோட் வேல்யூஸ் மட்டும் எழுதணும். அதாவது ஜே வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3 by 2. அப்போ எம்ஜேவோட வேல்யூ -3 by 2லேருந்து +3 by 2. ஸோ இந்த மாதிரி -3 by 2 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 3 by 2ன்னு எழுதிக்கணும். ஓகே, ஸோ இது இப்போது டெல்டா எம்ஜேவோட வேல்யூ என்னென்னா, இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1 கிடைக்கும். அதான் வந்து டெல்டா எம்ஜேவோட வேல்யூ. ஓகே, இப்போது நம்ம வந்து ஜிஜேவோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணணும். தட் இஸ் லேண்டி ஜி ஃபேக்டர். அதோட ஃபார்முலா 1 + j × j + 1 + s × s + 1 - l × l + 1 டிவைடட் பை 2j × j + 1. ஆல்ரெடி நமக்கு ஜேவோட வேல்யூ, எஸ்ஸோட வேல்யூ, எல்லோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிஜேவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4 by 3. ஓகே, ஸோ 4 by 3 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மியூ பி 4 by 3 எம்ஜே, அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1. இந்த வேல்யூஸ்க்கு டிஃப்ரென்ஸ் 1ஓட 1 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ அந்த 1 வேல்யூ எழுதிக்கோங்க, பி வேல்யூ. ஸோ உங்களோட ஆன்சர் டெல்டா இ ஈக்குவல்ஸ் 4 by 3 1 மியூ பி பி. ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜி ஸ்பேசிங் பிட்வீன் டூ அட்ஜசன்ஸ் லெவல்ஸ் வந்து இந்த யூனிட் ஆஃப் மியூ பி பியில் தான் கொடுக்கணும். ஸோ இங்கே மியூ பி பி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 4 by 3. ஸோ செகண்ட் ப்ராப்ளம், தி எக்ஸைட்டேஷன்ஸ் ஆஃப் எ 3-dimensional solid are bosonic in nature and their energy dispersion is given by EK is directly proportional to k square in the long wavelength limit. If the chemical potential of the system is 0, the temperature dependence of the specific heat of the system at low temperature is proportional to. So நம்ம இங்கே the temperature dependence of the specific heat at the low temperature தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் லோ டெம்பரேச்சர் தான் கேல்குலேட் பண்ணோம். அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு கண்டிஷன்ஸ் வந்து என்னென்னா, அது வந்து 3-dimensional solid, இன்னொன்று வந்து அதோட எனர்ஜி டிஸ்பர்ஷன் வந்து EK வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு k ஸ்கொயர், ப்ளஸ் அதோட கெமிக்கல் பொட்டென்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்குது அண்ட் அது வந்து போசானிக். இப்போது இந்த கண்டிஷன்ஸை வச்சு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜி டிஸ்பர்ஷன் கொடுத்துருக்காங்க, EK இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு k ஸ்கொயர், அது வந்து நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கேல்குலேட் பண்ணணும் அட் கான்ஸ்டன்ட் வேல்யூம். ஸோ CV ஈக்குவல்ஸ் du by dt. இதில் u வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எனர்ஜி. இந்த டோட்டல் எனர்ஜியோட ஈக்குவேஷன் வந்து 0 to infinity E of G of E N of E dE. இதில் E வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட எனர்ஜி, G of E வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட், தென் N of E வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷன் ஃபங்க்ஷன். அதாவது இப்போ வந்து போசானிக்னு கொடுத்துருக்காங்க நேச்சர். அப்போ வந்து போஸ் ஐன்ஸ்டீன் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து அந்த N of E, தட் இஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து எனர்ஜிஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஹவு மெனி ஸ்டேட்ஸ் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு
எனக்கு n ஆஃப் இ வேல்யூஸ் வந்து தேவை, அதனால் n ஆஃப் இ இங்கே எழுதியிருக்கேன் இன்ட்டு டிஇ. ஸோ இதுதான் வந்து டோட்டல் எனர்ஜி. இப்போ நம்ம ஜி ஆஃப் இ கண்டுபிடிக்கணும், n ஆஃப் இ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு யூவோட வேல்யூ கிடைக்கும். அந்த யூவை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிவியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜி ஆஃப் இ எடுத்துக்கலாம், அதாவது டென்சிட்டி ஸ்டேட்ஸ். ஸோ டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஜி ஆஃப் இ வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா, தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இ பவர் டி பை 2 மைனஸ் 1. இந்த டி வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன். ஸோ கொஷனில் வந்து 3 டைமென்ஷன் கொடுத்துறதுனால டி இருக்கிற பிளேஸில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து இ ஆஃப்னு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஜி ஆஃப் இயோட வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இ பவர் ஆஃப்னு நான் எழுதியிருக்கேன். அடுத்து என் ஆஃப் இ. ஸோ போஸ்-ஐன்ஸ்டீன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் இ ஈக்குவல்ஸ் 1 டிவைடட் பை இ பவர் இ மைனஸ் மியூ டிவைடட் பை கேபிடி மைனஸ் 1. இங்கே மியூ வந்து பொட்டென்ஷியல், கெமிக்கல் பொட்டென்ஷியல். இங்கே மியூவோட வேல்யூ வந்து கெமிக்கல் பொட்டென்ஷியல் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் 0ன்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். இப்போ இங்கே இ பவரில் இருக்கிற இ பை கேபிடிவை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸ் இன்ட்டு கேபிடி ஈக்குவல்ஸ் டு இ. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா கேபிடி டிஎக்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க. அதாவது என் ஆஃப் இவோட வேல்யூ வந்து 1 டிவைடட் பை இ பவர் இ பை கேபிடி மைனஸ் 1 டிஇ இங்கே எழுதிட்டேன். அடுத்து இ இன்ட்டு இ பவர் 1/2 வந்து பார்த்திங்கன்னா இ பவர் 3/2. தென் இ பவர் இ பை கேபிடி மைனஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ இந்த இ பவர் இ பை கேபிடி, ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து இங்கே எழுதியிருக்கேன். இ பை கேபிடி அதோட வேல்யூ எக்ஸு. ஸோ இ பவர் எக்ஸு மைனஸ் 1. அடுத்து இ பவர் 3/2ஓட வேல்யூ. ஸோ இதுக்கு நீங்கள் 3/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் இன்ட்டு கேபிடி பவர் 3/2 இன்ட்டு கேபிடி டிஎக்ஸ் டிவைடட் பை இ பவர் எக்ஸ் மைனஸ்னு வரும். இப்போ இதை நீங்கள் பவரில் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 3/2 இன்ட்டு கேபிடி பவர் 3/2 கேபிடி பவர் 1 இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை இஎக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும். ஸோ இங்கே கேபிடி பவர் 3/2, இங்கே கேபிடி பவர் 1, இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபிடி பவர் 5/2ன்னு கிடைக்கும். இந்த இன்டெக்ரல் டேர்மை வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு டெம்பரேச்சர் வேல்யூஸ் மட்டும் தான் இப்போ தேவை. ஸோ நம்ம இது சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா டோட்டல் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி பவர் 5/2. ஓகே, இப்போ யூவோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ சிவி இஸ் ஈக்குவல் டு டியூ பை டிடி. ஸோ இந்த டி 5/2 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிவியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ 5/2 டி 3/2. ஓகே, ஸோ நம்ம இதை சிவி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி பவர் 3/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து டி பவர் 3/2. ஸோ தேர்ட் கொஷின், இன் ஒன் டைமென்ஷனல் செயின் ஆஃப் ஆட்டம்ஸ் the photon energy dispersion is given by E equals A sin KA. Here A is a constant, K is a vector in the reciprocal space and A is a lattice spacing. The density of states is proportional to. ஸோ இது வந்து தியரி டைப் கொஷின்ஸ். ஸோ இதுக்கு எப்படி எழுதணும்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்டும் இந்த கே டிஸ்பர்ஷன் ரிலேஷனும் வந்து நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம எழுதணும். இப்போ டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் ஒன் டைமென்ஷன், ஏன்னா கொஷினில் ஒன் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் இன் ஒன் டைமென்ஷன் ஜி ஆஃப் இ ஈக்குவல்ஸ் டிகே பை டிஇ. இங்கே கே வந்து பார்த்திங்கன்னா வேவ் வெக்டார், இ வந்து எனர்ஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏ சைன் கேஏ. நம்ம ஏ சைன் கேஏன்னு எழுதிக்கலாம் இங்கே. அடுத்து இந்த இயோட வேல்யூவை கே பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். கே பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஏ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் வரும், காஸ் கேஏ. நெக்ஸ்ட் இந்த கேஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏ வரும். ஸோ ஏஏ காஸ் கேஏன்னு எழுதிட்டேன். இப்போது டிகே பை டிஇ எழுதுங்க. அப்போ எழுதும் போது 1/ஏஏ காஸ் கேஏன்னு எழுதுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த டிகே பை டிஇ வந்து என்னென்னா ஜி ஆஃப் இ.
ஸோ g of E is directly proportional to 1 divided by cos kன்னு எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை E equal to A sin Kன்னு எழுதிக்குங்க. இதில் E by A equals sin KA. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், sin square KA plus cos square KA is equal to 1. அதுலேருந்து cos square KA ஓட வேல்யூ எடுத்திங்கன்னா 1 minus sin square KA. cos KA ஓட வேல்யூ square root of 1 minus sin square KA. ஓகே, இப்போ இந்த sin square KA இடத்துல E by Aன்னு எழுதிக்குங்க. ஸோ அதுதான் உங்களோட cos KA ஓட வேல்யூ. இந்த cos KA ஓட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட். So, G of E directly proportional to 1 divided by square root of 1 minus E square by A square is the answer. So, next, a spherical gaseous ball of radius 15 meter was formed with a temperature T is equal to 3 into 10 power 5 Kelvin. The gas expands adiabatically and its temperature drops to 5 into 10 power 3 Kelvin. So, given U is equal to 5 by 3 for this gas, and the radius of the ball becomes approximately. ஸோ இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஆஃப் ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது R1 எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் T is equal to 3 into 10 power 5 Kelvin. இப்போது அந்த கேஸ் வந்து அடியபேட்டிக்கலாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இது வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 5 into 10 power 3 Kelvinக்கு வந்து கம்மியாகுது. ஸோ அதுதான் நம்மளோட ஃபைனல் டெம்பரேச்சர். இப்போ இந்த டெம்பரேச்சரில் அந்த ரேடியஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பால் இருந்ததுல அதோட ரேடியஸ் 15 மீட்டர். இப்போது அதோட டெம்பரேச்சர் 5 into 10 power 3 கெல்வினுக்கு ரெடியூஸ் ஆகும்போது அதோட டெம்பரேச்சர் அதோட ரேடியஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். ஸோ அந்த ரேடியஸ் வந்து R2ன்னு எழுதியிருக்கேன். இப்போது ஃபார் அடியபேட்டிக் ப்ராசஸ் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும், டிவி நியூ மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது டெம்பரேச்சர் அண்ட் தி வால்யூம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே எந்த இடத்துல ரேடியஸை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலான்னா வால்யூம்ன்ற இடத்துல. ஓகே, பிகாஸ் வால்யூம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்பெரிக்கல் கேஷியஸ் பால். ஸோ ஸ்பெரிக்கல்னால் அந்த ஸ்பியர் ஷேப்பு வால்யூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4/3 πr cube. ஓகே, நம்ம கொஷினில் வந்து V பவர் நியூ மைனஸ் 1. ஸோ இங்கே V நியூ மைனஸ் 1 டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R பவர் 3 நியூ மைனஸ் 1 எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போது இதை தான் வந்து நான் இங்கே எழுத போகிறேன். வித் 1 2ன்னு நான் எழுத போகிறேன். ஸோ T1 V1 நியூ மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் T2 V2 நியூ மைனஸ் 1. ஸோ கொடுத்துருக்கிறதா வந்து நான் வந்து 1 and 2க்குள்ளே எழுதியிருக்கேன். அடுத்து V இருக்கிற இடத்துல ஆரோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ T1 R1 cube நியூ மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் T2 R2 cube R மைனஸ் 1. இப்போ இந்த நியூ இருக்கிற இடத்துல அந்த அடியபேட்டிக் இண்டெக்ஸ் வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 5/3. ஸோ 5/3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட் லாஸ்ட் T1 R1 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் T2 R2 ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே T1ஓட வேல்யூ தெரியும், R1ஓட வேல்யூ தெரியும், T2ஓட வேல்யூ தெரியும், பட் R2ஓட வேல்யூ தெரியாது. ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு R2ஓட வேல்யூ கிடைக்கும். R2ஓட வேல்யூ வந்து 116 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு 5th கொஷின். A cubic sample of H length L is maintained at a temperature of 4 Kelvin. The speed of sound in a material of the sample is 5 into 10 power 3 meter per second. The minimum value of L required to excite the lowest frequency phonon mode is closest. ஸோ இங்கே L வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு லென்த் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க, கியூபிக் சாம்பிள். அதோட லென்த் வந்து L. அது எந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா 4Kல. அந்த லென்த்து அந்த கியூபிக் லென்த்தில் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 5 into 10 power 3 மீட்டர் per second. ஓகே, இப்போது லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஃபோனான் மோடு எக்ஸைட் ஆகணுன்னா அதோட லென்த்து என்னவா இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் நான் கொடுத்துருக்கிற டேட்டாலாம் எழுதிக்கிட்டேன். லென்த் இஸ் ஈக்குவல் டு L, ஸ்பீட் ஆஃப் சவுண்டு 5 into 10 power 3 மீட்டர் per second, டெம்பரேச்சர் எழுதிக்கிட்டேன் 4K. ஓகே, இப்போ லோவஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஃபோனான் மோடை கேல்குலேட் பண்ணணுன்னா நமக்கு 2 பாயிண்ட்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு ஒன்று, ஒரு ஃபோனான் மோடு எக்ஸைட் ஆகணுன்னா அதோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் எனர்ஜி வந்து கிரேட்டராக இருக்கணும் அந்த ஃபோனானோட எனர்ஜியை விட. ஸோ தெர்மல் எனர்ஜிக்கு KBT
is greater than the phonon energy எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ திஸ் phonon energy is nothing but the இது வந்து h நியூ தான், அந்த நியூ தான் ஃப்ரீக்வன்சி. இங்கே நான் எஃப்னு டினோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபோனான் மோடு எக்ஸைட் ஆனோன்னா ஃபோனான் எனர்ஜியோட தெர்மல் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ கேபிடி இஸ் கிரேட்டர் தென் தி ஹெச்எஃப். செகண்ட் பாயிண்ட்டு, லோவஸ்ட்டு ஃபோனான் ஃப்ரீக்வன்சி வந்து கால்குலேட் பண்ணணுன்னா லேம்டாவோட வேல்யூ வந்து அந்த கிறிஸ்டல் சைஸை விட டபுளாக இருக்கணும். ஸோ லோவஸ்ட்டு ஃபோனான் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு வி பை 2L. இது வந்து ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்வன்சி நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டான்னு எழுதுவோம். இப்போது இந்த கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் சி கிடையாது, வி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஸோ வி டிவைடட் பை லேம்டா. ஓகே, ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு 2 × L. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது கண்டிஷன்ஸ் பிரகாரம் நம்ம வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். கேபிடி ஈக்குவல்ஸ் ஹெச் ஃப்ரீக்வன்சி இருக்கிற இடத்துல வி பை 2Lன்னு எழுதியிருக்கேன். இங்கே எல் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஹெச் நியூ டிவைட் பை 2 கேபிடி. ஸோ ஹெச்சோட வேல்யூ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ, டெம்பரேச்சர் வேல்யூ எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் எல் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து மினிமம் வேல்யூ ஆஃப் தி லென்த் required to excite the lowest phonon frequency phonon mode.